வணக்கம். பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் எண்ணூரில் ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் முயற்சி. முன்னாள் எம்எல்ஏ குப்பன் தலைமையில் முற்றுகை. எண்ணூரில் ஆக்கிரமிப்பு அகற்ற முயற்சித்த போது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குப்பன் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. எண்ணூர் கத்திவாக்கம் நெடுஞ்சாலை எண்ணூர் பஜார் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கடைகள் சாலையோரம் அமைந்துள்ளது. இந்த கடைகளில் வியாபாரிகள் 50 ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பஜார் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தாசில்தார் சகாயராணி முன்னிலையில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் இடிக்க வந்தனர். அப்போது அங்கு வந்த முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன், சிபிஎம் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன், வியாபாரிகள் சங்க செயலாளர் ரியாசுதீன் ஆகியோர் அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டனர். திடீரென்று இடிக்க வந்ததால் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வார்கள்? எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு கண்ட பின் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கிய பின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒரு வார காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து வியாபாரிகள் கலைந்து சென்றனர். இந்த ஊருக்கு தேவையான எல்லாரும் வியாபார சங்கம் வந்தாங்க, பொதுமக்கள் வந்தாங்க. எல்லாருக்கும் எடுத்து 3 நாள் மீட்டிங் போட்டு அவங்களுக்கு எந்த இடம் பட்டா இருக்குதா, பட்டா இல்லையா, ஹைவேஸா, அவங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி 1 ரூபா கொடுக்காம ஒருத்தனுக்கும் அதை தொட உள்ள. நான் தான் என் ஆட்சி, எங்கள் ஆட்சி, அம்மா ஆட்சி, நான் எம்எல்ஏ பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி அவங்க கூட 30 இடிச்சோம். 5 கிலோமீட்டர் டோல்கேட்டு எர்ணாவரம் மேம்பாலம் வரலாம், எர்ணாவரம் மேம்பாலம் வரும் எடுத்து கொடுத்தோம். எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், இது அரசியல் காரணத்துக்காக வராங்க. அதுக்கு இவர் பேரை மட்டும் பிடிச்சி என்ன பாதிப்பு, பொதுமக்களுக்கு ஏதோ பாதிப்பு இருக்கு. 20 கடைக்கு மட்டும் தான் பில்டிங் கட்டி முடிக்க நீங்க பண்றீங்க. இப்போ வழி இருக்குல்ல சார், பில்டிங் கட்டி முடிக்கிட்டோம். முதல்ல எடுக்கணும் ஹைவேஸ்னா எல்லாத்தையும் எடுத்துனுவா. சட்டம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும். சட்டம் உங்களுக்கு மட்டும் ஒன்னா யார் சொல்லணும்? உங்களுக்கு யார் சொல்லணும்? நான் தான் எடுத்தேன்னு சொல்றேன். 5 கிலோமீட்டர் எடுத்தேன். நான் எம்எல்ஏ இருந்து நானே நின்று எடுத்தேன். அந்த மக்களுக்கு உண்டான என்ன தேவைன்னு கேட்டு அவங்களுக்கு உண்டான பணத்தை ஹைவேஸ் மூலமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்தோம். நீ ஒன்றுமே இல்லாமல் நடுப்பு வந்து 10-20 கடைக்கு மட்டும் கொடுத்து எடுக்க வர்றதுக்கு என்ன சட்டம் அது? உங்களுக்கு நிறுத்திட்டு போங்க. ஒர்க்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் கொடுங்க நோட்டீஸை. விளைவே நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கோம். சொல்லுங்க, நான் நீங்கள் விளையாட்டு மாதிரி விளையாடுறீங்க, அது நல்லா இருக்காது. திமுக காரன் பேச்சை கேட்டு எடுக்கிறத விட்டு எல்லாருக்கும் எடு. நான் கூட தான் எடுத்தேன் 65 அடிக்கு. எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு எடுத்தோம். நீ ஒன்றும் இல்லாமல் வந்து நோட்டீஸ் கொடுத்து நீ பாட்டு எடுப்பேன்னா இன்னைக்கு நேற்று இருக்காங்க 50 வருஷமா இருக்கிறான். நீ வந்து எடுத்துட்டு போயிட்டு மட்டும்தானா இந்த இடத்த மட்டும் எப்படி எடுப்ப? எதுக்காக பண்றான் சொல்லு. இப்ப என்ன கொஞ்சம் இருங்க, இதை கேளுங்க. நடந்துங்க அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொல்றேன் சார், எர்ணாவூர்ல இருந்து வரது பேர் சொல்லுங்க சார். வரட்டும் உங்க பேர் போட்டு சொல்லுங்க சார். எழுதியா? எழுதி. ஆமா. நீங்க